தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த முன்னேற்றத்துக்காக எங்களுக்கு ஆணையிட்டு இப்போ இன்னைக்கு இந்த மினி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் இது என்னன்னா 2015 அந்த ஆட்சி காலத்தில் 2 ஏக்கர் லேண்ட் இருக்கு, 3 யூனிட் அதில் போனோம், 2.5 கோடி மானியம். அது என்ன அப்போ கண்டிஷன்னா அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரோடு போடுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருந்தாங்க. 2021 வரைக்கும் யாரும் அப்ளையே பண்ணல. நான் முதல்ல ஆய்வு கூட்டத்துக்கு நான் பார்க்கும்போது என்ன கோரிக்கை வச்சாங்க. நான் கேட்டேன், இத்தனை வருஷமாக இந்த இதற்கு எதுக்கு அப்ளை பண்ணல, யாரும் பண்ணாதீங்க, 2.5 கோடி அரசு கொடுக்குது. அதுக்கு அவங்க என்கிட்ட ஒரு யோசனை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த அரசாணை மாற்றி கொடுத்தோம், அந்த 2.5 கோடி நாங்கள் எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம், பில்டிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மிஷினரி வாங்கிறது யூஸ் பண்ணால் எங்களுக்கு எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணலாம். நான் அது போய் அந்த நம்ம முதலமைச்சருக்கு சொன்னேன். அவர் ஆய்வு பண்ணி ஒரு 10-15 நேரங்களில் நீங்கள் என்ன அரசாணையை மாற்றி போட்டாங்க. என்னன்னா இந்த 2.5 கோடி நாங்கள் கொடுக்குறோம், மேக்சிமம் 2.5 கோடி தான். 3 யூனிட்டு 2 ஏக்கரை 2.5 கோடி. அது சொன்ன உடனே போட்டுட்டு அவர் எங்களுக்கு இமீடியட்டாக 10 நாள் உள்ள 100 அப்ளிகேஷன் வந்தது. அதில் 42 அப்ளிகேஷன் கரூர் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அப்ளை பண்ணது. சும்மா கேட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி இந்த யார் இருக்கிறாங்க இமீடியட்டாக சும்மா எல்லாம் வாயில் சொல்லிட்டு போகக்கூடாது. அவர் சொல்லி மாவட்ட ஆட்சியர்லாம் அந்த 2 ஏக்கரை இருக்கா லேண்ட் செக் பண்ணி எங்களுக்கு பண்ணாங்க. அது பண்ணதில் இப்போ 17 அப்ளிகேஷன். அதில் 17ல் 8 அப்ரூவ் ஆகிருக்கு, ஜீவா போட்டு கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. 17க்கு ஜீவா போட்டு கொடுத்துருக்குறோம். அது 8 கரூர். அந்த 8ல் தான் இப்போ முதல்ல டெக்ஸ்டைல் பார்க் இன்னொன்று ரெடி ஆகுது, இன்னொரு வாரத்தில். அதே மாதிரி இதுக்கு இது சேர்த்து அது டெக்ஸ்டைல்ஸுக்காக இங்கே இருக்கிற அசோசியேஷன் தலைவர் நான் வச்சிருந்த கோரிக்கை இந்த காட்டன் இதுக்காக இந்த காட்டன் செஸ் டியூட்டின்னு 1% போட்டிருந்தாங்க. இவங்க நீண்ட நாள் கோரிக்கை அந்த செஸ் வரி நீக்கணும்னு. அது எனக்கு என்னன்னு தெரியும், எதுக்குன்னு கேட்டேன். நான் முதல் கோயம்புத்தூரில் தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போட்டோம் மீட்டிங். அப்போது சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது பண்ண இந்த சிசிஐ காட்டன் கார்பரேஷன் யூனியன்றது அந்த போர்டு பண்ணி அங்கேருந்து தான் நாங்கள் காட்டன் வாங்குகிறோம். ஒன்று ஆந்திராவுக்கு போனோம், இங்கே அதனால அவங்க இங்கே ஓப்பன் பண்ணல. ஒன்று மகாராஷ்டிரா போனோம், டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அது இல்லாத நாங்கள் முதல் வைக்கிறது அதிகமாக விற்க வேண்டியதாக, நிறைய வாங்கி டைம் ஸ்டாக் விற்கணும். இது மாதிரி இது எடுத்திங்கன்னா அந்த காட்டன் கார்பரேஷன் இல்லைன்னா அவங்க இங்கேயே போர்டர் கொடுத்து எங்களுக்கு இங்கே டெலிவரி கொடுப்பாங்க. உடனே நான் முதலமைச்சர் சொன்னோன்னா உடனே அது செஸ் நீக்கினாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாத இவங்க வச்சு கோரிக்கை ஒன்றொன்னாக டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட். டெக்ஸ்டைல்ஸ்ன்றது எங்களுக்கு ஒரே எம்டியாக இருந்தாங்க. டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம்ஸ். இவர் நான் அந்த இது துறையை பிரிச்சுட்டாரு. டெக்ஸ்டைல்ஸ் தனி இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி இம்போர்ட் டியூட்டி அப்போ இருந்தது. இம்போர்ட் டியூட்டி போட்டு இம்போர்ட் டியூட்டி காட்டன் ரேட் ஜாஸ்தி. ஒரு கண்ட்ரோல் அதுக்கு காட்டன் அது கொஞ்சம். அதுக்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் வேலை வாய்ப்புன்னா அதிகமாக விவசாயத்துக்கு எடுத்ததுன்னா இதுதான். அது இல்லாத இந்த டெக்ஸ்டைல்ஸு இந்த தமிழ்நாட்டிலவே இந்தியாவில் நம்பர் 2 ஆகுது, 2வது இடத்துல நம்பர். அது மட்டும் இல்லாத 2வது இடம்னா கூட எந்த பகுதின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதி, எங்கள் பகுதியெல்லாம் இவ்வளோ கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே அது நமது செந்தில் பாலாஜி அமைச்சராக பிறகு அவர் ரொம்ப இன்னும் அவருக்கு ஏர்போர்ட்டே ஓணுன்றாரு, வீட்டிலவே ஏர்போர்ட் கேட்குறாரு, எல்லாம் இங்கே ஏர்போர்ட் ஓணுன்றாரு, இங்கே எல்லாமே எங்களுக்கு கொடுத்துடுன்றாரு. கூட கேட்குறாரு, இன்னொரு 25 கொடுக்கணுன்றாரு. நிச்சயமாக இங்கே தான் அதிகமான இன்வால்மெண்ட்டோட இதுக்கு இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டோட சும்மா போடுறது பாருங்க. குவாலிட்டி நம்ம பார்த்தீங்க, இப்போ பத்திரிகையாளர்லாம் பார்த்தீங்க, நிஜமாக பார்க்கும்போது இந்த பில்டிங் ஆகட்டும், அந்த குவாலிட்டி
எவ்வளோ நீட்டாக குவாலிட்டியாக பண்ணி அவங்க ஆல்ரெடி தேர் இப்போ கேட்டேன் எவ்வளோ உங்களுக்கு டர்ன் ஓவர் 10 கோடி கிட்ட டர்ன் ஓவர் பண்ணியிருக்குது. இந்த வாட்டி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகுது அந்த இந்த யூனிட் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி இன்னொன்று நிச்சயமாக நாங்கள் அது நம்ம முதலமைச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் செக்டர். இந்த மாதிரி எங்கேயும் இல்லை, இந்தியாவிலே நம்ம ரொம்ப 2வது இருக்கிறோம். வேறு என்ன கேள்வி? இன்னொரு பூங்கா ஒன்று எதுவும் அமைக்க போகிறோம். ஏன்னா இங்கே இதுக்கு இல்லை மினி பூங்கா இப்போ சொன்னீங்க இல்லையா, மினி பூங்கா ஒன்று வர மாதிரி அது ஆல்ரெடி சேங்ஷன் 8 அவங்க முடிக்கணும். இந்த மாதிரி வேலை பின்னால் அட்டுவாரம் வந்து முடிக்க போகுது. 8 வேலை நடந்துருக்கு. 17 மொத்தத்தில் தமிழ்நாட்டில் 17 தான் சொல்லிட்டு. அதே மாதிரி டெஸ்டிங் லேப் 2 நாள் ஒழுக்க அது 6 கோடியில் இங்கே நிறைவேற்றி கொண்டு போகிறோம். நல்லா இவரது கோரிக்கைகள் தான் அமைச்சர் ரொம்ப இன்வால்மெண்ட் இந்த பகுதிக்கு. அதனால அது இல்லாமல் அது எந்த கோரிக்கை வச்சாலும் அவங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக செயல்படும். முதல்ல எங்களுக்கு வந்து எங்கள் முதலமைச்சர் எல்லாம் சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வரும். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி எங்கள் ஏரியா நாங்கள் ராணிப்பேட் தொகுதி எடுத்துக்கினா ராணிப்பேட் மாவட்டம் எடுத்துக்கினா எனக்கு பண்பாகத்தில் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது 10,000 கோடி பெரிய இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி லெதர் நான் லெதர் ப்ளஸ் 2 ஃபேக்ட்ரி கொண்டு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 40,000 பேர் வேலை. அந்த மாதிரி ஒன்றொன்றும் நடந்துனே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் இன்ட்ரெஸ்டோடு வந்துருக்குறாங்க. ஃபோட்டோ எடுப்போம். கொஞ்சம் சைடில்
ஆமாம் இருங்க இருங்க. கொஞ்சம்